இப்போ நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 85.15% வாக்கு பதிவாகி இருக்கு. சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்ம இந்திய சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் குடியரசு ஆனதுக்கப்புறம் முதல் தேர்தல் 1952 நடக்குது. அப்போ இருந்து இப்போ 2026 வரைக்கும் 18 பாராளுமன்ற தேர்தலையும் 17 சட்டமன்ற தேர்தல்னு மொத்தம் 35 தேர்தலை நாம் சந்திச்சிருக்கோம். ஆனால் அதில் இப்போ வரைக்கும் ஒரு தேர்தலில் கூட 80% வாக்கு பதிவானதே கிடையாது. 2011 அதிகபட்சமாக 78% பதிவாக இருந்தது. அதுதான் இருக்கிறதுலே உச்சபட்சமாக இருந்தது. ஆனால் இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் 80ஐயும் தாண்டி 85.15% அப்படிங்கிற அதிகபட்ச வாக்கு சதவீதம் பதிவாகி இருக்கு. இதுக்கு யாரு காரணம்? யாரை வேணாலும் இருக்கலாம் சார். அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம். அந்த அண்ணன் தமிழ்நாட்டில் வாக்கு சதவீதம் உயர்வுக்கு காரணம் யார்? தளபதியா, எஸ்ஐஆரா? யார் காரணம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிகோட் பண்ணி பார்க்க போகிறோம். கோடிங், டீகோடிங், மீனிங் எல்லாமே புரிய வேண்டியவங்களுக்கு ரொம்ப கரெக்டாக தெளிவாக புரியும். இதை நாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை தேர்தல் நடந்திருக்குது, ஒவ்வொரு தேர்தலையும் எத்தனை வாக்காளர் இருந்திருக்காங்க, எத்தனை பேர் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மொத்த டேட்டாவும் வேணும். இதை நாம் இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அஃபிஷியல் டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இதையெல்லாம் குயிக்காக இந்த மாதிரி டேபிள் பண்ணுறதுக்கு கூகுள் ஜெமினியை தான் நான் யூஸ் பண்ணேன். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அதுக்காக தான் சொல்கிறேன். இதில் மொத்தம் 3 டேபிள் இருக்கும். அதாவது 1952 2026 வரைக்கும் நடந்த அத்தனை சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தலுடைய தமிழ்நாட்டுடைய வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ பேர் வாக்களிச்சிருக்காங்க, அதோட சதவீதம் எவ்வளவு அப்படிங்கிறதும் அடிக்கடி எஸ்ஐஆர் அப்டேட்டும் பண்ணியிருப்பாங்க. அது உட்பட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. அதே மாதிரி டேபிள் 2 and 3ல் சட்டமன்றம் தனியாக பாராளுமன்றம் தனியாக ஃபில்டர் பண்ணி வைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். ஃபஸ்ட் நடந்த 1952 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலாகட்டும் இல்லை பாராளுமன்ற தேர்தலாகட்டும் ரெண்டுமே ஆவரேஜாக 54 and 56 அப்படின்ற பர்சன்டேஜாக ஓட்டு பதிவாக இருந்தது. இது அப்படியே அடுத்தடுத்த வருஷங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 60, 65, இப்போ 2026ல் 85% அடைஞ்சிருக்கு. இந்த நேரத்தில் தான் நம்ம தளபதி விஜய் தாவேக அப்படின்ற தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சியை ஆரம்பித்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம தளபதி எப்போ கட்சி ஆரம்பித்தார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு. டிவிகே அப்படின்ற கட்சி பார்த்தீங்க அப்படின்னா 2024 தான் தொடங்குறாரு. சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? டேய், என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? ஆனால் 2024 தொடங்கினாலும் அப்போ நடந்த பாராளுமன்ற தேர்தலில் கலந்துக்கல. அதே சமயத்தில் யாருக்கும் ஆதரவு இல்லை அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருந்தார். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு இது வரைக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றம் அப்படின்னு 34 தேர்தலை சந்திச்சுது. ஆனால் இந்த 34 தேர்தலையும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் இந்த 2026 தேர்தலில் இருந்தது. அது என்ன அப்படின்னா யங் ஜென்ரேஷன் பாலிடிக்ஸ், அதாவது இளம் தலைமுறை அரசியல். பொதுவாக எல்லா தேர்தல்லையும் ஒரு 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் அரசியல் அதிகமாக ஆர்வம் காட்டிப்பாங்க. ஆனால் இந்த தேர்தலில் 18 வயசை தாண்டின இளம் தலைமுறை மட்டும் இல்லாமல் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களும் அரசியலில் அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கு ஓட் அப்படின்னா என்ன, ஓட்டு எதுக்காக போடுறோம், ஓட்டு உரிமை நமக்கு இருக்கா இல்லையா, நம்மளால ஓட்டு போட முடியுமா, இது எதுவுமே அவங்க தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய வயசு கிடையாது. ஆனால் பாலிடிக்ஸில் இவ்வளோ ஆர்வம். 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க தான் ஓட்டு போட முடியும்னு தேர்தல் ஆணையமே சொல்கிறது. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கே பாலிடிக்ஸில் இவ்வளோ ஆர்வம் இருக்கு. இது சரியாக தப்பா அப்படின்ற பாயிண்டில் யோசிச்சோம் அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும். அவங்க அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது நல்லது தான், அவசியமும் கூட. ஆனால் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு இது அவசியமானு கேட்டிங்க அப்படின்னா இது அவசியமானது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இது தப்பும் கிடையாது. ஏன்னா அரசியலுக்குள் நம்ம எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் 18 வயசுக்கு கீழே அப்படின்றது குழந்தை கையில் கத்தியை கொடுக்குற மாதிரி தான். அதனால தான் தேர்தல் ஆணையம் வாக்கு செலுத்துகிற வயசை 18 வயசுலேருந்து வச்சுருக்காங்க. அப்போ இதுபடி பார்க்கும்போது யங்ஸ்டர்ஸ் அதிகமாக பாலிடிக்ஸில் ஆர்வம் காட்டுனதுனால தான் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் இல்லாத அளவு 85% அப்படிங்கிற அளவுக்கு வாக்கு பதிவாகி இருக்கோ. அப்போ இது காரணம் நம்ம தளபதி தானே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் இல்லை.
பாலிடிக்ஸ் மேலே அதிக ஆர்வம் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்தது, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சது, அரசியல் படுத்தப்பட்டது, இது எல்லாமே தளபதி விஜயால தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 100% இதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதாவது யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸை கற்றுக்கிட்டதுக்கு இவர் தான் காரணம். ஆனால் ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு இவர் காரணம் இல்லை. எஸ், ஓட்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, எஸ்ஐஆர் தான். இது எப்படி பாசிபிள் அப்படின்னா, எஸ்ஐஆர் அப்படிங்கிறது சிம்பிளாக ஓட்டர்ஸை ஃபில்டர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான். அதாவது இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். 10 பேர் இருக்கிற ஒரு ஊரில் 2 பேர் இறந்துடுறாங்க, 2 பேர் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடுறாங்க. ஆனால் அவங்களுடைய பேரும் வாக்காளர் லிஸ்ட்டில் இருக்குது. வாக்காளர் லிஸ்ட்டு படி அந்த ஊரில் 10 பேர், ஆனால் அந்த ஊரில் இருக்கிற 6 பேர் தான். இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த 6 பேரும் ஓட்டு போட்டுருவாங்க. ஆனால் அந்த இறந்த 2 பேரும் அந்த ஊருட்டு வெளியே ஊருக்கு போனவங்களும் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ அந்த ஊருடைய வாக்கு சதவீதம் 60% தான். எத்தனை வருஷம் ஆனாலும் அதே தான். இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக இறந்தவங்களுடைய பேரையை நாம் நீக்கிடுறோம். அதே மாதிரி இந்த ஊர் விட்டு வெளியூருக்கு போனவங்க அவங்க போன அந்த புது ஊர்லேயே அவங்களுக்கான ஓட்டு ஐடி வாங்கி அங்கேயே ஓட்டு போட்டுக்குவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல ஓட்டு தேவைப்படுது, அதனால் அதையும் நாம் தூக்கிடுறோம். இப்போ இந்த ஊரோட மக்கள் தொகையும் ஆறுதான், வாக்காளர்கள் எண்ணிக்கையும் ஆறுதான். இப்போ எலெக்ஷன் நடத்தும்போது அங்கே இருக்க 6 பேருமே ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ அந்த ஊருடைய வாக்கு சதவீதம் 100% அடைஞ்சிரும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, எஸ்ஐஆருக்கு முன்னாடியும் பின்னாடியும் 6 பேர் தான் இருந்தாங்க, 6 பேர் தான் ஓட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த எஸ்ஐஆர் இப்போ இல்லை, 1952 இருந்து 5 வருஷத்துக்கு ஒருக்கா 10 வருஷத்துக்கு ஒருக்கா அப்படின்னு எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் இதை எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. என்ன 2006க்கு அப்புறம் இப்போ தான் 2026 எஸ்ஐஆர் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் மூலமாக தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 74 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்காங்க. அதில் இறந்தவங்க மட்டும் கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர். 2021 சட்டமன்ற தேர்தல் இப்போ மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 6,29 லட்சம் பேர். இப்போ இந்த எஸ்ஐஆர் மூலமாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 5,73 லட்சமாக குறைஞ்சிருக்கு. இப்போ எலெக்ஷன் நடத்தினா ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வருமா வராதா? இதை அந்த ஸ்டோரியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 10லிருந்து 6 குறைஞ்ச மாதிரி. அந்த ஊரில் 6 பேர் தான் இருப்பாங்க. அந்த 6 பேருமே வாக்கு செலுத்தும் போது ஓட் பர்சன்டேஜ் அதிகமாக வரும். சரி, ஒரு வகையில் பார்க்கும்போது எஸ்ஐஆர் காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போன தேர்தலோட இந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 24 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்களே. இது மொத்த வாக்காளரில் கிட்டத்தட்ட 4.3%. அதாவது இந்த 4% அப்படின்றது இல்லாமல் இருந்திருந்தா தமிழ்நாட்டுடைய வாக்கு சதவீதம் 85 இருந்திருக்காது, 81 தான் இருந்திருக்கும். இந்த 24 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட வச்சது யாரு? அதான் இல்லை, இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள். 18 வயசு கம்ப்ளீட் ஆன எல்லாருமே ஓட்டு போடுறதுக்கு தகுதியானவங்க தான். அவங்க எல்லாருமே வாக்காளர் பட்டியலில் புதுசாக உள்ள நுழையக்கூடியவங்க. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் 2024 பார்லமெண்ட் தேர்தல் நடந்தது. இதலக்கிய 2021 அதுக்கு முன்னாடி வரைக்கும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் பட்டியல் தனியாக பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் இல்லை. ஆனால் 2024 அந்த டேட்டாஸ் இருக்குது. நமக்கு இதுதான் தேவை. அதில் 18 and 19 வயசு சேர்ந்த முதல் தலைமுறை வாக்காளர்கள் 10 லட்சம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ 2026 18-19 வயசு சேர்ந்த 14 லட்சம் பேர் இருக்காங்க. இது மொத்தமாக 25 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இவங்க யாருமே 2021 தேர்தலில் போட்டிட்டு இருக்கவே மாட்டாங்க. அதே மாதிரி 2021 போட்டியிட்ட 18 வயசை சேர்ந்தவங்களுக்கு இப்போ 23 வயசாக இருக்கும். அவங்க இப்போ பட்டியலில் இருக்கக்கூடிய பொதுவான வாக்காளர் ஆயிடுவாங்க. இந்த டேட்டா படி 18, 19, 20, 21 வயசு சேர்ந்தவங்க மொத்தம் 25 லட்சம் பேர் அப்படிங்கிறதும் இவங்க முதல் தலைமுறை வாக்காளர் அப்படிங்கிறதும் நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இதில் மிஸ் ஆன ஒன்று என்னென்னா 22 வயசு சேர்ந்தவங்களுடைய டேட்டா. இவங்களும் முதல் தலைமுறை வாக்காளர் தான். ஆனால் இவங்களுக்கு 18 and 19 வயசு ஆகும்போது எந்த எலெக்ஷனுமே நடக்கலை அப்படின்றதால இவங்க இந்த லிஸ்ட்டில் ஆட் ஆகலை. ஆனால் இவங்களும் ஒரு குறிப்பிட்ட லேக்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான். இப்படி முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஓட்டு போடும்போதும் எஸ்ஐஆர் மூலமாக இறந்தவங்க, இடம்பெயர்ந்தவங்க, டூப்ளிகேட் ஓட்ஸ் இதையெல்லாம் கிளியர் பண்ணும்போதும் ஓட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இதை நீங்கள் பாஸ்ட் ரெக்கார்டில் பார்த்தீங்கனாலும் புரியும். 2006 பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எஸ்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் சடனாக ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைக் ஆகிருக்கும். ஆனால் அடுத்தடுத்த தேர்தலில் பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கும். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு எஸ்ஐஆர் பண்ணும்போது ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறது நேச்சுரலான ஒன்று தான். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு டவுட் வரும். அதாவது முதல் தலைமுறை வாக்காளர்கள் 25 லட்சம் பேர் இருக்காங்க. இறந்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 26 லட்சம் பேர் இருக்காங்க.
இப்போ இதில் 1,87,000 வித்தியாசம் வரும். ஆனால் அதுவுமே 22 ஏஜ் கேட்டகரி சேர்த்தோம் அப்படின்னா அதுவுமே டேலி ஆயிரும். அப்படி இருக்கும்போது ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு வேணால் எஸ்ஐஆர் காரணமாக இருக்கலாம். ஆனால் ஓட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? இதை நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த வருஷம் டேட்டா மட்டும் பார்த்தாது, பழைய ரெக்கார்ட்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தா தான் புரியும். இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ரெக்கார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் வாக்கு செலுத்துறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டு தான் இருந்தது. இவ்வளோ ஏன் 2006 எஸ்ஐஆர் பண்ணதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் கூட வாக்கு செலுத்துறவங்களுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட 48 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது 2014 அந்த எண்ணிக்கை 40 லட்சமாக குறையுது. ஆனால் அதுக்கடுத்து 2016 63 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 நடந்த தேர்தலில் 31 லட்சம் பேர் அதிகமாக ஓட்டு போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு குறைஞ்சி போச்சு. ஆனால் அதுக்கடுத்து இப்போ நடந்த 2026 தேர்தலில் அது 24 லட்சமாக குறைஞ்சிருக்கு. அதாவது முதல் தலைமுறை வாக்காளர் மூலமாக வாக்காளர் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆனால் உள்ளே வரக்கூடிய புதிய வாக்காளர் எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது. அதாவது 2016 63 லட்சம் பேர் புதிய வாக்காளராக உள்ளே வந்திருக்காங்க. அதுக்கடுத்த தேர்தல் 31 லட்சம் பேர் வந்தாங்க. இப்போ 24 லட்சமாக குறைஞ்சிருக்கு. இது டேரெக்டாகவே தமிழ்நாட்டில் பிறப்பு விகிதம், அதாவது மக்கள் தொகை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிறதான் காட்டுது. இன்றைக்கி பிறக்கிற குழந்தை தான் நாளைக்கு 18 வயசில் வாக்காளராக மாறுது. அது குறையுது அப்படின்னா அப்புறம் பிறப்பு விகிதம் குறையுதுன்னு தானே அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் ஓட் கவுண்ட்டும் ஓட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா என்ன? இல்லை, ஒவ்வொரு வருஷம் ஓட் கவுண்ட்டும் பர்சன்டேஜும் டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு. எந்த அளவுக்குன்னா ஜஸ்ட் 10 வருஷம் முன்னாடி 60 லட்சம் பேர் புதுசாக ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலில் வெறும் 24 லட்சம் பேர் தான் புதுசாக ஓட்டு போட்டிருக்காங்க. இப்படியே கண்டினியூ வச்சுன்னா இது அடுத்த தேர்தலில் 10 லட்சமாக கூட குறையலாம். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம பர்சன்டேஜில் வேணால் நாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோம், ஆனால் உண்மையிலேயே ஓட் கவுண்ட்டில் டிக்ரீஸ் தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக தளபதி அரசியல் அலையால் ஓட் பர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகலை, ஓட் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் ஒரு விஷயத்தை மறுக்க முடியாது, 5 வருஷத்துக்கு ஒருக்கா ஓட்டு போடுறது மட்டும்தான் நம்ம கடமை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பாலிடிக்ஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது, அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணது தளபதி தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டின் முதல்வரை தேர்ந்தெடுக்கிறதுல இருக்கக்கூடிய அதீத ஆர்வம் இந்திய நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கும் போது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா புரியும், சட்டமன்றம் பாராளுமன்ற தேர்தல் ரெண்டுலேயுமே சட்டமன்ற தேர்தலுக்கு அதிக பேர் ஓட்டு போடுறாங்க. ஆனால் அடுத்து வர்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு அந்த எண்ணிக்கை குறையுது. ஆனால் அடுத்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு மறுபடியும் எண்ணிக்கை அதிகமாகுது. அதுக்கப்புறம் வர பாராளுமன்ற தேர்தலுக்கு எண்ணிக்கை மறுபடியும் குறையுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் இதுபோல் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.